விஜய் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு. என் லைஃப்ல இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான சிச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணது கிடையாது. மக்கள் என்னை பார்க்க வர்றது ஒரே காரணம் தான், அது அன்பும் பாசமும் மட்டும்தான். இந்த சுற்றுப்பயணத்துல எல்லா விஷயத்தையும் தாண்டி மக்களுடைய சேஃப்டிக்காக கரெக்டான இடத்தை சூஸ் பண்ணி பர்மிஷன் கேட்போம். ஆனா நடக்க கூடாது, நடந்துடுச்சு. நானும் மனுஷன் தானே, அந்த இடத்துல இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சு அங்க போகாம இருக்கிறதுக்கான காரணம் இது மாதிரி இன்னும் அசம்பாவிதம் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நான் அவாய்ட் பண்ணேன். இந்த நேரத்துல எங்களுடைய வழிகளை புரிஞ்சுக்கிட்டு பேசின எல்லா அரசியல் கட்சி நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட 5 மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம். இது மாதிரி எதுவும் நடக்கல. ஆனா கரூர்ல மட்டும் எப்படி இப்படி நடந்தது, எல்லா உண்மையும் மக்களுக்கு தெரியும், அவங்க பார்த்துப்பாங்க. கரூர் மக்கள் சொன்னது எல்லாமே கடவுளே நேர்ல உண்மை சொன்ன மாதிரி இருந்தது. சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது பழி வாங்கணும்னு என்ன இருந்தா மக்களை எதுவும் பண்ணாதீங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் ஆபீஸ்லயும் வீட்டில தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தோழர்களே, நம்மளுடைய அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்கா, இன்னும் தைரியத்தோடு கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.